Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அதிமுகவின் உரிமை தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதனால் இரட்டை இலை சின்னமே முடங்கலாம் என்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி. இது தொடர்பாக அவரோடு நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கில் இத்தனை மனுதாரர்கள் இருக்காங்க. ஏற்கனவே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு வழக்கு பல இடங்களை பார்த்துருச்சு. அப்படி இருந்தும் ஏன் இந்த பிரச்சனை, அப்படி என்னதான் பிரச்சனை இது இவ்வளவு நாளா நீடிக்குது? இல்ல, அவர் என்ன நினைச்சாருன்னா, செயற்குழு பொதுக்குழு எல்லாமே நம்ம கையில இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கையில இருக்காங்க, ஆகவே மெஜாரிட்டி இருக்கும்போது நம்மள யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு ஒரு தவறான கணக்கை போட்டார் சார். அதனுடைய விளைவுதான் இறங்கி வரமாட்டேன்றார். ஆனா அந்த கேஸ் அப்படி இல்ல. உங்களுக்கு தெரியும், அலி கேஸ் ஃப்ரம் ஊபி, அதை வச்சுதான் 2017 டிசைட் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். இங்க அது கேஸ் இல்ல. ஒரு ஓட்டை போட்டு 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருடம் அந்த பதவியை பொதுக்குழுவால் கூட எதுவும் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சட்ட விதிகளை ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அறிவிச்சாச்சு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரை நீக்கிறார். ஒருங்கிணைப்பாளர் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கணும். இங்கே உள்டாயிடுச்சு. இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரை தூக்கி வெளியில் எறிகிறார். எரிஞ்ச பின்னாடி அவர் கூட இருக்க சப்போர்டர்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறார். சோ இவங்க 2 பேர் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும், செயல்படணும். 5 வருஷத்துக்கு செயற்குழு தீர்மானம் போட்டிருக்கு. என்னாச்சு? இன்னொரு பாயிண்ட் முக்கியமா ரைஸ் பண்றேன் புதிய தலைமுறைக்கு. நான் நேத்தி கூட நான் அதை சொல்லல. வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் தான் ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. அப்புறம் ராஜ்யசபா, அப்புறம் லோக்கல் பாடியில கொஞ்சம் மீதியெல்லாம் டிஎம்கே ஜெயிச்சிருச்சு சார். இவங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் அல்ல, ஓபிஎஸ் கோஆர்டினேட்டர் போட்டிருக்காரு. இன்னும் கோஆர்டினேட்டர் ரெக்கார்ட்ல இருக்கு, ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் இருக்கு. தப்பா பொதுச் செயலாளர் சொல்லிட்டோன்னு சொல்லி திருத்தினார். அவரு இதுல மன்னிப்பு கேட்டு திருத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப இந்த கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் தான் சேர்ந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி 4 நாள்ல தேர்தல் நடத்தி எப்படி வெளி மாநிலத்தில் தான் வந்து மனு வாங்க முடியும், 2 நாள்ல கொடுக்க முடியும். ஆகவே கட்சி தேர்தலே இல்லீகலா நடத்தப்பட்ட தேர்தல். ரெட்டையில முடங்கிடும் அப்படின்னு ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்படி நீங்க நினைக்கிறதுக்கு நம்புறதுக்கு காரணம் என்ன? இல்ல, ரெட்டையில முடங்கிடும் சொல்றது இந்த டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ். அதாவது வந்து இப்போ அந்த கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் பாயிண்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். தேர்தலையும் சரியா நடத்தல. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது ஒரு பொய்யா 1.5 கோடி உறுப்பினர்கள், எங்கன்னா லிஸ்ட் கிடையாது, வெப்சைட்ல கிடையாது, 80 லட்சம் ஓட்டு தான் வருது. இப்ப 70 லட்சம் ஓட்டு எங்க போச்சு? இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து நீ மெஜாரிட்டி அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி நீங்க ரெட்டலையை கொடுத்திருக்கீங்க, தவறு. ஆகவே சிவில் டிஸ்பியூட் முடிஞ்ச பின்னாடி தான் நீங்க முடிவுக்கு வரணும், அது வரைக்கும் நீங்க வரக்கூடாது அப்படிங்கறத மிக தெளிவாக எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான் சரி. ஆகவே சிவில் நீதிமன்றத்தினுடைய வழக்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் ரெட்டலையை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நான் அந்த சட்டப்பூர்வமா அதை வந்து நிர்ணயம் பண்ணிட்டேன். அதை தான் நேற்று வந்து சொன்னேன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.